ஹாய் ஆல். இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு வந்து என்னோட யூடியூபோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதாவது நான் இன்னைக்கு யூடியூப் ஆரம்பிச்சு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த பர்த்டேவோட கம்ப்ளீட்டாக இது எல்லாமே உங்களையே போய் சாரும். நான் இவ்வளோ நாள் வந்து ஓரளவுக்கு ஒரு கேப் இல்லாமல் ஒரு பேட்டர்னில் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து என்கரேஜ் பண்ணி லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் இன்னொரு 2 பீப்புளோட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கவிதா நித்யான்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அவங்க தான் என்னை எப்பயுமே சீக்கிரம் ஆரம்பிங்க, போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு உந்துதலாக இருந்தவங்க அவங்க தான். இப்பயுமே என்னோட ஒரு வீடியோவையும் பார்க்கறதா இருக்கட்டும், அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கிறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே போல உங்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். உங்க எல்லாராலையும் தான் நான் இவ்வளவு தூரம் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தாக்கா நிறைய பேர் வந்து வியூஸ் வரல, சப்ஸ்கிரிப்ஷன் வரலன்னு அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு லெவல் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு என்னையே நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு தான். ப்ராபபிளி மெனியூஸ் ரிப்பீட் ஆகலாம். 4 கிழமைகள்லாம் மெனியூஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் வாங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சாதத்தை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வேலையாக. நிறையா தடவை மோர் குழம்பு பண்ணி காமிச்சிட்டேன். என் பொண்ணு இன்றைக்கி வந்து பூஷணி பத்தை போட்டு மோர் குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டால், ஸோ அவளுக்கோசரம் இன்றைக்கி ஸ்பெஷல் டேயில் ஜென்ரலாக நம்ம மோர் குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி உப்பு போடலை, நான் லேட்டர் உப்பு போடுவேன். இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மோர் குழம்புக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயும் பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும், 1/4 டீஸ்பூன் தனியாவும் கொஞ்சம் நேரம் ஜலத்தில் ஊற போட்டுட்டு இதையும் சேர்த்து இதோட நம்ம அரைச்சுன்றலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னும் நான் உப்பு போடலை. ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். வேணுன்னா லேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டலாம். கடைசியாக தாளித்து கொட்டுறதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். தயிரை நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கணும். நேற்றுக்கே தயிரை எடுத்து ஃபுல் டே வெளியில் வச்சுருந்தேன் புளிக்கணும்னு சொல்லி. கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை. பெங்களூரில் இதுதான் ஒரு பிரச்சனை. அதுவும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பெங்களூரில் விட எங்கள் ஏரியாவில் 2 டிகிரி டெம்பரேச்சர் ட்ராப் டவுன். அதுதான் பிரச்சனையே. ஸோ இப்போ இது ஒரு பபிள்ஸ் வந்த தட்சணம் இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா இதில் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டா நல்லாயிருக்கும். அடுத்தாப்பில் கேரட்டு, முட்டைக்கோஸு, பட்டாணி போட்டு தேங்காய் போட்டு காய் பண்ண போகிறேன். பேசிக் தாளிப்புகளும் காய் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு இறக்க வேண்டிதான்.
தண்ணி நல்லா வற்றட்டும், அப்புறமா தேங்காய் போட்டுக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. ஸ்பெஷல் டேயில் வடை பாயசம் இல்லைன்னா எப்படி? இப்போ வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே கொரன்னு அரைச்சிக்கலாம், தண்ணி விடாமல். இப்போ கொரன்னு அரைச்சிருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிப்பேன். எதுக்குனாக்கா இந்த வடை வந்து கிறிஸ்பியாக வரத்துக்கு. நான் வந்து சோடா உப்புலாம் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ பச்சரிசி கொஞ்சம் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். வடை பண்ணுறதுக்கு மாவு அரைச்சுண்டாச்சு, கடலைப்பருப்பு அரைச்சுன்ட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது, அது ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன். எண்ணெய் அடுப்பில் சுட்டுருக்கு. இப்போ வடை தட்டி பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு ஈடு வடை போட்டிருக்கேன், மொத்த ஈடையும் போட்டுட்டு காமிக்கிறேன். அடுத்தாப்பில் நம்ம பாயசம் பண்ணிக்கலாம். என் பொண்ணுக்கு பிடிச்ச ரவை பாயசம் தான் கேட்டிருக்கா. கொஞ்சம் நெய் குத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் குத்தினேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை, உலர்ந்த திராட்சை, இதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா ரவையை வறுத்துட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஜலம் குத்திக்கலாம். கட்டி வராமல் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாலை நல்லா கலந்து விட்டாச்சு. நான் சர்க்கரைக்கு பதிலாக என் பொண்ணு மில்க் மேட் வாங்கி வச்சு இதை தான் ஆட் பண்ணணும்னு வச்சுட்டுருக்கா. ஸோ அதனால் நான் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். சாதாரணமாக பீப்புள் என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெரி டேஸ்டி. கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் சுகர் இது ஆக்சுவலாக. இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து பூசணி பத்தை போட்டு மோர் குழம்பு, கேரட், முட்டைக்கோஸ், பட்டாணி, தேங்காய் போட்டு காய் பண்ணியிருக்கேன், அப்பளம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் டேன்றதுனால ரவை போட்டு மில்க் மெய்டு போட்டு பாயசம், மசால் வடை, சாதம், அப்புறம் மோர். எல்லாருக்குமே இன்றைக்கி கோல்டு ரொம்ப இருக்கிறதுனால தயிர் எடுத்து வைக்கல. இன்றைக்கி ரசம் கொதிச்சிட்ருக்கு, அதை நான் காமிக்கல. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் யூ ஆல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உங்களோட விஷஸ்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எல்லாருக்கும் திருப்பியும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.